மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் சீமான் வருகை தந்திருந்தார். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகை தந்திருந்தார். அவரை மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் டாக்டர் எம் ஹ ஜவாஹிருல்லா வரவேற்றார். பின்னர் தமுமுக பொதுச் செயலாளர் சே ஹைதர் அலி, மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ப அப்துல் சமது, மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எம் தமிமுன் அன்சாரி, தமுமுக துணை பொதுச் செயலாளர் ஜே எஸ் ரிஃபாயி, மாமக மாநில அமைப்பு செயலாளர் எஸ் எம் ஜெயினுல் ஆபுதீன், தமுமுக மாநில துணை செயலாளர் கோவை சாதிக் ஆகியோருடன் சீமான், இயக்குனர் புகழேந்தி, தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது உள்ளிட்டோர் 2.5 மணி நேரம் உரையாடினர். சிறையில் இருந்தபோது தனது விடுதலைக்காக குரல் கொடுத்ததற்கு இயக்குனர் சீமான் நன்றி தெரிவித்துக் கொண்டார். எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்யப் போவதாகவும், எதிர்காலத்தில் மாற்று அரசியலில் இணைந்து செயல்படப் போவதாகவும், அதற்கான முன்முயற்சியாக இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். நடப்பு தமிழக அரசியல் குறித்து விரிவாக பேசிய நிலையில் இலங்கை தமிழர்களின் இன்றைய நிலை குறித்தும் ஆழ்ந்து விவாதிக்கப்பட்டது. மேலும் இலங்கையில் தமிழர்களுக்கும் தமிழ் முஸ்லிம்களுக்கும் இடையே நீண்டகால நல்லுறவை ஏற்படுத்துவது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. தொடர்ந்து இருதரப்பும் தமிழக மக்களின் நலன்களுக்காக அடிக்கடி சந்தித்து பேசுவது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இச்சந்திப்பு இருதரப்புக்கும் உற்சாகம் தருவதாகவும் மனநிறைவை அளிப்பதாகவும் இருந்ததாக தெரிவிக்கிறார்கள். எங்களுடைய அன்பிற்கும் நன்மதிப்பிற்கும் உரிய அன்னார் ஜவஹர்லால் அவர்களை நான் ஒரு அன்பின் நிமித்தமாக சந்திக்க வந்தேன். எதிர்காலத்தில் எங்கள் இனத்தின் நலன் கருதி நாங்கள் ஒரே அரசியல் தளத்தில் இயங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் எதிர்கால அரசியலை எந்த மாதிரி நம்ம இணைஞ்சு நின்று எப்படி என் இனத்தின் விடுதலைக்காக முன்னெடுப்பது என்று விவாதித்து கொண்டிருந்தோம். அதை இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எப்படியெல்லாம் இயங்க இருக்கிறோங்கிறத நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்துட்டு உங்களுக்கு அறிவிப்போம். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் பாசத்திற்கினிய சகோதரர் சீமான் அவர்கள் இன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமையகத்திற்கு வருகை புரிந்தார்கள். அவர் சிறையில் இருந்தபோது அவருடைய விடுதலைக்காக குரல் கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து கொண்டார்கள். அதேபோல் எதிர்காலத்தில் தமிழகத்தில் சமூக அளவில் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவர்களுடைய உண்மையான விடுதலைக்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் நாம் தமிழர் இயக்கமும் இணைந்து தோழமையோடு எவ்வாறு செயல்படலாம் என்பதை குறித்து விரிவாக விவாதித்தோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து போட்டியிடுகின்றது. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக இணைந்து இசைந்து நாம் தமிழர் இயக்கத்துடன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் ஒருங்கிணைந்து செயல்படும். இல்லை, இந்த தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் சேர்ந்து செயல்படுது. நாங்கள் கூட்டணியில் இடம்பெறலை. நாங்கள் தனித்த ஒரு மாற்று அரசியல் இயக்கம் ஒரு தளத்தில் நிற்கிறோம். ஆனால் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு காங்கிரஸ் அதை எதிர்ப்பது, அதை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க திமுகவையும் எதிர்ப்பது. அப்போ நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறோம். அது எங்களுடைய தனித்த மேடையில் நாங்கள் நின்று அதுக்கு எதிரான பரப்புரையை செய்வோம். கூட்டணி கிடையாது. இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி பண்ண மாட்டோம். நாம் தமிழர் கட்சி யாரோடும் கூட்டணி வைக்காது. ஆமாம், அது 2016 நோக்கிய பயணத்திற்கு தான் இப்போ எங்கள் அண்ணங்களெல்லாம் நாங்கள் சேர்ந்து பேசி என்ன செய்யலான்னு நம்ம முடிவு. இந்த தேர்தலை நாங்கள் போட்டியிட மாட்டோம், பரப்புரையில் பங்கேற்போம். தேர்தல் களத்தில் போய் பரப்புரையில் நாங்கள் பங்கேற்போம். காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக பரப்புரை செய்வோம். நாங்கள் கருணாநிதியை வீழ்த்தி ஜெயலலிதா முதலமைச்சராக்குவதோ, ஜெயலலிதாவை வீழ்த்தி கருணாநிதியை முதலமைச்சராக்குவதோ எங்கள் கொள்கை முடிவு இல்லை, எங்கள் நோக்கமும் அல்ல. நாங்கள் அரசியல் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்துக்கு போராடுகிற போராளிகள் அல்ல. அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றத்துக்கு போராடுகிற புரட்சியவாதிகள்.
எங்கள் நோக்கம் வந்து என் இனத்தை அழித்து முடித்த காங்கிரஸ் கட்சியை என் தாய்மண்ணிலிருந்து அழிக்கிறது. எந்த பதவிக்காக என் இனத்தின் அழிவிற்கு துணை நின்றீங்களோ அந்த பதவியில் இனி உங்களுக்கு தராமல் தடுப்பது, அதை எதிர்த்து பரப்புரை செய்வது, இதுதான் எங்கள் நோக்கம். அது யாருக்கு லாபமாக வருது நட்டமாக வருதுலாம் நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நாங்கள் வந்து அரசியல் கட்சி, அதனால் கூட்டணியில் இணைந்து தான் செயல்படுறோம். அரசியல் மட்டுமல்ல, சமூக தளம், தனியான தளம். இப்போ நாங்கள் பேசுகிறது சமூக தளத்தில் இணைந்து செயல்படுவதை பற்றி பேசுகிறோம். இப்போ எங்கள் அண்ணன் காங்கிரஸ் எதிர்த்து நின்னாங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு கேட்பேன். புரியுதுன்னு நினைக்கிறேன்.